முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான வழக்கில் தவிக தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ முன் இன்று ஆஜராகிறார். சிபிஐ விசாரணைக்காக தவிக தலைவர் விஜய் இன்று டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கரூர் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான வழக்கில் தவிக தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ முன் இன்று ஆஜராகிறார். சிபிஐ விசாரணைக்காக விஜய் இன்று டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லிக்கு பயணமாகும் விஜய் காலை 11 மணியளவில் சிபிஐ முன் ஆஜராக உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. விஜய்க்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி டெல்லி போலீசிடம் தவிக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தவிக கோரிக்கையை ஏற்று விஜய்க்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என டெல்லி காவல்துறை உறுதியளித்துள்ளது. தனி விமானத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் டெல்லி பயணம் மேற்கொள்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக தனி விமானம் மூலம் தவிக தலைவர் விஜய் தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் 41 பேர் சிக்கி உயிரிழந்த சம்பவமானது பிரபலமாக பேசப்பட்டது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தது. குறிப்பாக கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதி மக்களிடம் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தவிக நிர்வாகிகளுக்கும் சிபிஐ சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதே போன்று கரூர் உள்ளூர் மக்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரிடம் இந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். தொடர்ந்து டெல்லி சென்ற சிபிஐ அதிகாரிகள் அங்கும் அவர்களை வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக தவிக நிர்வாகிகளான என் ஆனந்த், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா, சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் சுமார் 3 நாட்கள் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதே போன்று கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதே போன்று மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலரிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தவிக தலைவர் விஜய்க்கு கடந்த 6ஆம் தேதி சிபிஐ அதிகாரிகள் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தனர். குறிப்பாக இன்றைய தினம் 12ஆம் தேதி விஜய் ஆஜராக வேண்டும் என்கிற அடிப்படையில் தவிக தலைவர் விஜய்க்கு ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தவிக தலைவர் விஜயிடம் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றனர். இதற்காக சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு விஜய் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லிக்கு தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக அவரிடம் தவிக நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அதே போன்று விஜயின் உதவியாளர் ஜெகதீஷ் பழனிசாமி உள்ளிட்டோரும் அவருடன் புறப்பட்டு சென்றிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் காலை 11 மணிக்கு டெல்லி சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் விஜய் அங்கு வருவதன் காரணமாக தவிக சார்பில் டெல்லி காவலர்களிடம் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. குறிப்பாக அவர் வரும்பொழுது முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தவிக நிர்வாகிகள் சார்பில் ஏற்கனவே கோரிக்கை அளிக்கப்பட்ட நிலையில் டெல்லி காவல்துறையிடம் அதற்கு உறுதி அளித்திருக்கிறது. குறிப்பாக விஜய் வந்து புறப்பட்டு செல்லும் வரை அவருக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்கிற அடிப்படையில் டெல்லி காவல்துறை சார்பில் உறுதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விஜயிடம் 2 நாட்கள் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இன்று நாளை விஜயிடம் 2 நாட்கள் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளதாகவும் நாளைய தினம் விசாரணை முடிந்து விஜய் மீண்டும் சென்னை புறப்பட்டு வருவார் என்கிற அடிப்படையில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.